அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது எந்த துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து விஏஓன்னா தெரியும். ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தெரியும். ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த 3 விதமாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாமே ஒரே போஸ்டிங் தான். அதுக்கு 3 விதமான பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும். அதன் அடிப்படையில இப்போ 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன், அதுவுமே முதல் அரசு வேலையாக இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான். சரிங்களா? ஸோ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக தான் கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குது. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கும் புரியும். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து குவாலிஃபிகேஷன். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நீங்க என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க 5ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலும் சரிதான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரிதான், உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்தாவே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன். அப்படி இல்லைன்னா கூட தமிழ்ல நீங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா கூட இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? அதற்கு மேல நீங்க 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி. அடுத்ததான் இதற்கான சம்பளம். இதற்கு வந்து பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 11,100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் கிடைக்கும். இது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இது அரசாங்கத்தால வழங்கக்கூடிய ஒரு சம்பளம் மட்டுமே. இது இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ், அதாவது படிகாசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதுவுமே பிளஸ் சேர்த்தோம்னா நமக்கு இன்னுமே அதிகமா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, அதாவது 38 மாவட்டத்துல எந்த மாவட்டத்துக்கு வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. அதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நீங்க ஒர்க் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கணும், ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எக்ஸாம் இருக்குமா, இல்ல வந்து இன்டர்வியூஸ் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். கண்டிப்பா இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு எக்ஸாம் உண்டு. சரிங்களா? எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் வந்து அது பார்த்தீங்கன்னா, ஒரு 5வது படிச்சிருக்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு நாலேட்ஜ் இருப்பாங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நம்ம போன வருஷம் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது, எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா, கொஸ்டின் பிளஸ் ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்ல காப்பி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. தப்பு பிழை இல்லாம அழகா எழுதி கொடுக்க சொன்னாங்க. இப்படிதான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில மாவட்டங்கள்ல இப்படி நடத்திருக்காங்க எக்ஸாம். ஒரு சில மாவட்டங்கள்ல அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூஸ் பண்றாங்க. இந்த தலைப்பு தான் உங்களுக்கு. ஸோ இந்த தலைப்பு வச்சு உங்களுக்கு தெரியறதை எழுதுங்க, சிறப்பம்சங்கள் எழுதுங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க சூஸ் பண்ற தலைப்புல நீ எழுதணும். ஸோ இதுல என்ன வேணும்னு எழுதலாம் நீங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவா இருக்கணும், அழகா இருக்கணும். இதுதான் வந்து அந்த எக்ஸாமோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தனித்தனியா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தனித்தனியா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தனித்தனியா இன்டர்வியூஸுமே நடக்கும். ஒரு 5, 5 நிமிஷம் ஒருத்தருக்கு நடக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நிலங்கள் உங்களுக்கு நீங்க எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த மாவட்டத்த பேஸ் பண்ணி இந்த 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 மாவட்டத்துல வந்து எந்தெந்த வகையான நிலங்கள் இருக்கு, என்ன வகையான நிலங்கள் இருக்கு, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம், இந்த டீட்டெயில்டா வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி அப்ளை பண்ணணும்? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணுன்றத
நம்ம வந்து தெளிவா வந்து சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்கமிங் டேட் அதாவது பார்த்தீங்கன்னா, டேட் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வேலைக்கு ஏப்ரல் 25 ஆக மொதல்ல இன்னும் 2, 3 நாள் தான் டைம் இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் முடியறதுக்கு. ஸோ, அதனால 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்றதுக்கு. க்ளோஸ் ஆகுதுன்னு நெனைக்காதீங்க. இது அப்ளை பண்றதுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நம்ம வந்து மே மாதம் வந்து எந்த டேட்ல வேணும்னாலும் க்ளோஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்பானது எங்கிருந்து இந்த வேலைக்கு நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு வருவாய்த்துறையில இருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்ல தான் நம்ம போயிட்டு எது வந்து நோட்டிஃபிகேஷனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீங்க அப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க பண்ணிக்கணும். அதோட வெப்சைட் வந்து பார்த்தோம்னா cra.tn.gov.in இது ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்லயும் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா www.tnpsc.gov.in இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்லயும் நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எந்த ஏஜ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலான்றத சொல்லியிருக்காங்க. காமனா 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து சம்பள நிலைமை பார்த்தாச்சு. நம்ம வந்து என்ன படிச்சிருக்கணும். நம்ம வந்து செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதையும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியது. என்னன்னா, எது எதுக்கு எவ்வளோ மார்க் ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி ஒரு 10 மார்க் குடுப்பாங்க. டிரைவிங் குவாலிஃபிகேஷன், டிரைவிங் லைசென்ஸ் இருந்ததுன்னா, அதுக்கு 10 மார்க் தனியா குடுப்பாங்க. தமிழ்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? அந்த எக்ஸாமுக்கு தான் 40 மார்க் ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பிளேஸ் ஆஃப் பர்த். உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா, கண்டிப்பா அது 25 மார்க். உங்களுக்கு இன்டர்வியூஸ்க்கு 15 மார்க். டோட்டலா நமக்கு 100 மார்க். இதுல டாப் மார்க் வரவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்ம இப்ப இதுதான் நம்ம வந்து அப்டேட்டா குடுத்திருக்கிறது. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஏப்ரல் 25 ஆக மொத்தம் இன்னும் 2, 3 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளயே நம்ம எல்லாருமே அப்ளை பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க் யூ.